ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vlogs பை பிரீத்தி. நீங்க நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் டூ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. நானும் பார்த்தீங்கன்னா, இது என்னமோ செம்மண்ல பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நெனச்சு பார்த்தேன். எனக்கு முன்னாடி போறவங்க சொன்னாங்க, "பாரு எவ்ளோ அழகா ராகிலயே பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து ராகில பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம விவசாயம் பண்றவங்களுக்குலாம் தெரியும்னு நெனைக்கிறேன். விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அந்த பொருள வந்து கொண்டு வந்து வச்சு அதுக்குன்னு சாமி கும்பிடுவோம் இல்லையா? அந்த மாரி வந்து சாமி கும்பிடுறது வந்து அங்க சிம்பாலிக்கா வந்து வச்சிருந்தாங்க. உண்மைய சொல்லணும்னா, அன்னைக்கு பண்ண ஃப்ளவர் ஷோ நான் அத பார்த்துட்டு இருக்கப்ப, எனக்கு உண்மையாவே இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க? எவ்ளோ டைம் எடுத்திருக்கும்? உண்மையாவே அத வந்து பண்ணவங்களுக்கு வந்து அந்த மாரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து உண்மையாவே வந்து எந்த மாரி கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கும்? அப்படின்றது வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து சைட்ல வந்து யோசிச்சுட்டும் இருக்கேன். ஆக்சுவலா லால்பாக் பார்க் பார்த்தீங்கன்னா, பெரிய பார்க். பெரிய பார்க்ல பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃப்ளவர் ஷோ எங்க நடந்தது பார்த்தீங்கன்னா, லால்பாக்ல இருக்க பொட்டானிக்கல் கார்டன்ல வந்து நடந்தது. அங்க வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்கும். அந்த கிளாஸ் ஹவுஸ்ல வந்து இந்த ஃப்ளவர் ஷோ வந்து பண்ணிட்டுருந்தாங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவோட ஃப்ளவர் ஷோவோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்க பேரரசின் பெருமை. "குளோரி ஆஃப் த வெஸ்டர்ன் கங்கா டைனசிட்டி" அத வச்சு தான் வந்து இத ஃபுல் தீமுமே வந்து பண்ணியிருந்தாங்க. கர்நாடகால கிபி 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்ச மிக முக்கியமான ஒரு ராஜவம்சம் தான் இந்த மேலை கங்கா வம்சம். இவங்களோட காலம் கர்நாடகாவோட பொற்காலம்னு சொல்லுவாங்க. கோவில்ல கட்டிடக்கலை, இலக்கியம், சிற்பிக்கலைன்னு எல்லாமே இவங்க காலத்துல தான் உச்சத்துல இருந்தது. இந்த வரலாற்று பெருமைய நம்ம இளைய தலைமுறைக்கு காட்டணும்னு சொல்லிட்டு, கர்நாடகா தோட்டக்கலைத்துறை வந்து இந்த வருஷம் முழுக்க முழுக்க கங்க வம்சத்தோட வரலாறு, அவங்க கட்டிய கோவில்கள், அவங்களோட போர் முனைகள்னு எல்லாரையும் பூக்களாலேயே செதுக்கியிருந்தாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த ஒரு கிளாஸ் ஹவுஸுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 6,00,000க்கும் அதிகமான ஆர்கானிக் பூக்கள வச்சு இந்த டிஸ்ப்ளேவ உருவாக்கியிருக்காங்க. ரோஜா பூ, சாமந்தி பூ அப்படின்னு பார்க்குற இடம் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்குள்ள போயிட்டு கண்ண திறந்து உடனே முன்னாடி நிக்கிற இந்த காட்சிய பாருங்க. நிஜமாவே வந்து அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும். அந்த மாரி இருந்தது உள்ள இருக்க அந்த ஃப்ளவர் ஷோ. இதுக்கு நடுவுல கம்பீரமா நின்னுட்டு இருக்குல்ல, அது சாதாரணமான கோவில் வடிவம் இல்லங்க. பெங்களூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல 1300 ஆண்டுகளுக்கும் பழமையான பஞ்சலிங்கேஸ்வரர் கோவில் மாரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. கங்கை வம்சத்துல கட்டுன இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில அப்படியே அச்சு அசலா பூக்களையிலேயே மறு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதோட உயரமே கிட்டத்தட்ட 50 அடிக்கும் மேல இருக்கும் போல. கொஞ்சம் பக்கத்துல வந்து இதோட வேலைப்பாடுகளும் பாருங்களேன். கோவிலோட ஒவ்வொரு தூண், கோபுரம், சந்நிதி, வாசல்கள் எல்லாமே வந்து சிறப்பு ரோஜாக்கள்ல, மஞ்ச சாமந்தி, அப்புறம் வெள்ளை நிற கார்னிஷன் பூக்களில் எல்லாமே அடுக்கப்பட்டிருக்காம். உள்ள இருக்கிற கோவில், கோவில் மாரியே உருவாக்குறதுக்கு ஒரு 10 நாளா நிபுணர்கள் எல்லாமே உழைச்சிருக்காங்களாமா. அதுலயும் அந்த பூக்கள் எல்லாமே வாடி போகாம இருக்கறதுக்கு, தினமும் நடுராத்திரில வாடிய பூக்கள எடுத்துட்டு, அது புது பூக்களா மாத்திக்கிட்டே இருப்பாங்களாமா. இந்த கலைநயமும், உழைப்புக்கும் ஒவ்வொரு பூவிலயும் தெளிவா வந்து நம்மளுக்கு தெரியுது. அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் வந்து நிம்மதியா அங்க இருக்க நேச்சர வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். நீங்க அந்த இடத்துல ஒரே ஒரு வாடிய பூ கூட வந்து உங்க கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா, அதுக்கு பின்னாடி எத்தன பேர் வேலை செய்றாங்கன்றது உண்மையாவே வந்து அங்க வேலை செய்றவங்களுக்கு மட்டும் தான் வந்து தெரியுமே. நீங்க இந்த பூ கிட்ட போயிட்டு இந்த பூ வாடி இருக்குன்னு எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது அங்க பூ எல்லாமே. நான் இதுவரைக்கும் உங்களுக்கு வீடியோல எத்தனையோ வகை பூ வந்து காமிச்சுட்டே இருக்கேன் வீடியோல. ஏதாவது ஒரு பூ வாடி போன மாரி உங்களுக்கு ஃபீல் எங்கேயாவது இருக்கா? இல்லல்ல. அப்போ அதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குன்றதும் நீங்க பாருங்க.
நம்ப உள்ள நடந்துட்டு இருக்கப்ப நெறைய வந்து ஹேங்கிங் ஃப்ளவர் பேஸ்கெட்ஸ வந்து பார்த்திருப்போம். ஆக்சுவலா அந்த ஹேங்கிங் ஃப்ளவர் பேஸ்கெட்ல இருக்கிற பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா அந்த மாரி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து அந்த பூக்கள வந்து இறக்குமதி பண்ணி, அந்த பூவுல வந்து வரிசையா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ளூ, நேவி ப்ளூ, வயலட் அந்த மாரி கலர்ல வந்து ரொம்ப புடிக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அட்ராக்டிவான கலர்ஸ்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அட்ராக்ட் ஆகும். இந்த 2026ல லால்பாக் ஃப்ளவர் ஷோவையும், அதுல இருக்கிற பூக்களையும், அதோட கங்க பேரரசு, அதோட தீமையும் முழுசா வந்து பார்த்து முடிச்சுட்டோம். வெறும் பூக்கள மட்டும் காட்சிப்படுத்தாம, கர்நாடகாவோட 1000 வருஷ பழமையான வரலாற்றையும், கலைகளையும் பூக்களாலேயே மக்களுக்கு காட்டியிருக்காங்க. இந்த முயற்சி நிஜமாவே 100% பாராட்டுக்குரியது. எனக்கு இந்த ஃப்ளவர் ஷோ ரொம்பவே புடிச்சிருந்தது. அந்த 6,00,000 பூக்களோட நறுமணமும், கிளாஸ் ஹவுஸோட பிரம்மாண்டமும் நேர்ல வந்து பார்த்தா தான் அந்த மொத்த அனுபவத்தையும் உணர முடியும். இந்த வீடியோல நான் காட்டியிருக்க பூக்கள் மற்றும் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கிளாஸ் ஹவுஸ்குள்ள இருக்க ஃப்ளவர் ஷோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, வெளிய வரப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஸ்டால், அதுக்கப்புறமா காஃபி ஷாப்பு, அதுக்கப்புறம் காஃபி பவுடர் சேல் பண்றது, அதுக்கப்புறம் மேங்கோ பேஸ் பண்ணி ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர் வாஸு, அப்புறமா வந்து பூக்கள பொக்கே பண்ணி குடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கடைகள் வந்து இருந்தது. உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்களா? பார்க்கணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அத வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, மறக்காம வந்து லால்பாக விசிட் பண்ணுங்க. அந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கறப்பயே தெரியும். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு பிளசன்ட்டான ஃபீல் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கிறது கஷ்டம் தான். எல்லா இடத்துலயும் சுத்துறதுன்றது கஷ்டம் தான். இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல வந்து உங்களுக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இந்த மாரி ஒரு ஃப்ளவர் ஷோவோ ஏதோ வந்து காமிக்கிறப்ப, நம்ப பார்க்கறது இல்லாம நம்ம பசங்களுக்கு வந்து கூப்ட்டு போய் காமிக்கணும். இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. பசங்க வந்து 90% ஆஃப் த பசங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல்லா வந்து டிவி, லேப்டாப், மொபைல் இதுலயே வந்து இருக்காங்க. அப்படி இருக்க பசங்களுக்கு, இந்த மாரி வந்து நேச்சுரல்ல எவ்ளோ இருக்கு, என்னலாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறதுல தப்பே இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, அடுத்ததா இன்னொரு கான்செப்ட் வந்து இங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நம்ப வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ப வீடுகள் எப்படி இருந்தது? அதோட கட்டமைப்பு எப்படி இருந்தது? அப்போ வந்து நம்ப வீடு வந்து எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு மட்டும் இல்லாம, அதிலேயே நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், எவ்வளோ ஆரோக்கியமா இருந்தோம், அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே வந்து இங்க வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா உண்மதானே. ஈவன் நம்ம 90ஸ், 80ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து கூரை வீட்ல வந்து இருந்திருப்போம். கூரை வீட்ல. அதுக்கப்புறமா வந்து வெளிய பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே வந்து மண் பானை வந்து இருக்கும். மண் பானை, தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறப்பயும் வந்து மண் பானையிலேயே குடிப்போம். அதுக்கப்புறமா வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றதா இருந்தாலும், அந்த தண்ணீய வந்து மண் பானையில ஃபில் பண்ணி வச்சு தான் குளிப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அடுப்பும் இருக்கும். அடுப்புல சமைச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருக்கப்போ வந்து நம்ம வீட்ல கோழிகள், ஆடு, அதுக்கப்புறமா வந்து நாயி எல்லாமே வந்து வளர்த்துட்டு இருப்போம் இல்லையா? அது எல்லாமே வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணி அங்க வந்து காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு 10 வீடு இருக்குன்னா, அந்த 10 வீட்டுக்கு நடுவுல வந்து ஒரு கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ராகி மரம் இருக்கும். மரத்தையும் நம்ம சாமியா வந்து கும்பிடுவோம். அதுக்கப்புறமா வந்து கோவில் இருக்கும். எல்லாருமே வந்து அந்த கோவிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். அந்த மாரி இதுவும் எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் வந்து குழாய் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, கிணறு இருக்கும். கிணறுல இருந்து தண்ணி எடுக்கிறது, அந்த கிணறுல இருந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது, குடிக்கிறதுக்காகறதும் சரி, அதுக்கப்புறமா வந்து குளிக்கிறதுக்காகறதும் சரி, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறமா வீடுன்னு இருந்தா மாட்டு கொட்டாய் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டியும் இருக்கும். அது எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து விவசாயம் பண்ணுவோம் இல்லையா? விவசாயம் பண்றது, அது எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படின்றது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கிணற பார்த்து நான் என்ன நெனச்சேன்னா, உண்மையான கிணறு அப்படின்னு பார்த்து நெனச்சேன். அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் எட்டி பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சது, அதுவும் வந்து டூப்ளிகேட். அதையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்து வச்சிருந்தாங்க. உண்ம மாரியே வந்து வச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தானியம் எல்லாம் தூவி விட்டுட்டு, அதெல்லாம் வந்து சின்னதா வந்து மொள வந்து வந்திருந்தது. அதெல்லாம் பார்க்கவும் வந்து நல்லாவே இருந்தது. ஆக்சுவலா வந்து நம்ப சைல்ட்ஹுட்ல இருக்கப்ப எப்படி இருந்திருப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து திரும்ப வந்து ஒரு ரீகால் வந்து ஆச்சு. இது தெரியும்னு நெனைக்கிறேன். தண்ணி வந்து அத
திருப்பிட்டே இருந்தோம்னா, அந்த வீல வந்து திருப்பிட்டே இருந்தோம்னா, தண்ணி தேவையான அளவுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பா இது இருக்கும். அப்ப வந்து மோட்டார் இல்ல, கரண்ட் இல்ல. அப்ப எல்லாமே வந்து நம்ம மேனுவலா பண்ணுவோம் அப்படின்றதால, அதுவும் வந்து அங்க வச்சிருந்தாங்க. கொஞ்சம் அங்கருந்து கொஞ்சம் வெளிய வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பீகாக் இருந்தது. அந்த பீகாக்லயும் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அதுக்கும் வந்து ஃபுல்லா வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனப்ப இந்த மாரி ஃப்ரேம் இருந்தது. அந்த ஃப்ரேமுக்கு முன்னாடி நின்னு நெறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால வந்து ஃபோட்டோவே எடுக்க முடியல அன்னைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கணும்னு நெனைக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரஷ்ஷு. அதனால வந்து ஃபோட்டோ வேணும்னா கூட எப்ப வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதால வீடியோ வந்து கவர் பண்ணி வச்சிருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பூ கூடையிலருந்து பூ கீழ கொட்டுனா எப்படி இருக்குமோ, அந்த மாரி வந்து அதையும் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்கேயும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி, ரைட் சைட்லயும் சரி, லெஃப்ட் சைட்லயும் சரி, ஆர்டிஃபிஷியலா வந்து ஒரு யானைய வந்து கிரியேட் பண்ணி, அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அது உண்மையான யானை அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து அங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்து இப்பதான் மொட்டு எல்லாமே வந்து மலர ஆரம்பிக்குது. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் வெளிய இருந்து பார்க்கிறப்ப வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இங்க வெளிய நின்னு உங்களுக்கு வந்து காமிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா உள்ள போறப்பயே பார்த்தீங்கன்னா, இந்த இது வாட்டர் மவுண்டைன் வந்து பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். சரி மவுண்டெயின்ன்ற பாருங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து பார்த்துட்டே போனேன். சரி வரப்ப வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க மட்டும் வீடியோ எடுத்துட்டு ஒரு 2, 3 ஃபோட்டோவும் வந்து இங்க எடுத்துட்டு, அதுக்கப்புறமா முன்னாடி போனோம். ஆக்சுவலா நான் ரீல்ஸ்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் தான் வந்து பார்த்தனே. சன்ஃப்ளவர் பார்த்து தான் எனக்கு இதுக்கப்புறமா இதுக்கு வரணும் அப்டின்லாம் வந்து மைண்ட் செட் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வீடியோஸ் வந்து கன்டினியூஸா பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. உள்ள வந்து கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து இந்த மாரி தீம் எல்லாமும் வச்சிருக்காங்க. இந்த மாரி வந்து கோபுரம் வந்து ஃப்ளவர்லயே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்டின்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து உள்ள எல்லாமே பார்த்துட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பர்ட்டிகுலர் இந்த இது பார்த்தீங்கன்னா, அ யாரு போயிட்டு அது கிட்ட நின்னு அது பிக் பாஸ் தீம் வந்து போட்டிருந்தாங்க. அது கிட்ட போய் நின்னு, ஃபோட்டோ எடுத்து கலர்ஸ் கன்னடா சேனல் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு அனுப்புனா, பிக் பாஸ்க்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து, அவங்களையும் வந்து பார்ட்டிசிபென்ட்டா கண்டஸ்டன்ட்டா வந்து உள்ள வந்து எடுத்துப்பாங்களாம். அதனால அங்க நெறைய பேர் நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்க இந்த ஃப்ளவர்ஸ பார்த்தே வந்து ஃபுல்லா மயங்கிட்டேன் நானு. இந்த ஃப்ளவர்ஸ எப்படிப்பா இந்த மாரி இவ்ளோ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் நானு. முன்னாடியே சொன்ன மாரி நான் வந்தது பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் கார்டன பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்ததே. அதுக்கப்புறமா வந்து இங்கெல்லாம் பார்த்துட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா முன்னாடி போனா, சரியான கூட்டம் அந்த சன்ஃப்ளவர் கார்டன் கிட்ட. எவ்ளோ பேர்னா, அவ்ளோ பேர் இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, சும்மா போயிட்டு அங்க நின்னுட்டு வீடியோ மட்டும் எடுத்தேன். கரெக்ட்டா நான் வீடியோ எடுக்க ஒரு தேன் போயிட்டு அந்த அந்த பூல உட்காந்து தேன் எடுக்கிறது வந்து பார்த்தேன். சரி அது பார்க்கவே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து வீடியோ எடுத்தேன். கரெக்ட்டா நான் போய் வீடியோ எடுக்கவும், அது வந்து பறந்து பக்கத்து பூக்கு வந்து போயிடுச்சு. உண்மையாவே அன்னைக்கு லால்பாக் விசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சிருந்தாலும், எனக்கு அந்த ஒரு ஃப்ளவர் ஷோ வந்து பார்த்ததுக்கு அப்புறமா, அந்த டயர்டு எல்லாமே வந்து எப்படி சொல்றது? எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. ஒரு ஒரு பூக்களும் அதோட கலர பார்க்குறப்பயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி பையன் வந்து, "அம்மா முடியலம்மா போதும் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்" அப்படின்னு சொன்னானா, "சரி வாப்பா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா ஒரு 12:30க்கு அந்த மாரி வந்து உள்ள போயிருப்போம். நாங்க வெளிய வந்து கரெக்ட்டா ஒரு 3:00 அந்த மாரி இருக்கப்ப வந்து வெளிய வந்துட்டோம். அங்க வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். நான் வாங்கி சாப்பிடுறப்ப பையன்லாம் எனக்கு அது வேணாம், எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொன்னான். அப்ப என்னால வந்து அங்க 120யோ 130யோ என்னமோ இருந்தது. சரி வேண்டாம் நம்ம வெளிய போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, அங்கருந்து பையன வந்து வீட்டு பக்கத்திலேயே போலார் பியர் வந்து புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, அங்கருந்து இங்க கூப்ட்டு வந்து போலார் பியர்ல அவனுக்கு புடிச்ச ஐஸ்கிரீம் ஒண்ணு வாங்கி குடுத்துட்டு, சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு நெனச்சேன். அதுக்கப்புறமா தான் யோசனை வந்தது, வீட்ல வந்து ஒரு சில பொருள்லாம் இல்ல. வாங்க வேண்டியது இருந்தது. சரி திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டா லேட் ஆயிடும். திரும்ப வந்து நம்மளால பொருள் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்கருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, கையோட பார்த்தீங்கன்னா, நாங்க டிமார்ட்‌டுக்கு வந்து கெளம்பிட்டோம். டிமார்ட்‌ல வந்து ஆக்சுவலா விளாக் எடுக்கலான்னு தான் இருந்தேன். செம்ம கூட்டம். ஆக்சுவலா பார்க்கிங்க்கும் இடம் இல்ல அப்படின்றதால டிமார்ட்‌ல வந்து என்னால விளாக் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வந்து டிமார்ட்‌டுக்கு போயிட்டு, பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா, நான் ரோட்லயே வந்து வண்டிய வச்சுட்டு போயிட்டேன். அதுவும் ஒரு பக்கம் பயமாவே இருந்தது. ரோட்ல வேற நிக்க வைக்கிறோமே, இங்க மோஸ்ட் ஆஃப் த இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆ அந்த இது வந்து ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயருக்கு வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வேற பயமாவே இருந்தது. போயிட்டு கொஞ்சமா ஷாப்பிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். எங்களுடைய சண்டே பார்த்தீங்கன்னா, இப்படிதான் போச்சு. உங்களுடைய சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.